10th 12th அரியர் பிரைவேட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு திருப்பூர்ல பெஸ்ட் டுட்டோரியல் முகில் டுட்டோரியல், இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல், பெஸ்ட் கோச்சிங், ஸ்பெஷல் கைடன்ஸுக்கு முகில் டுட்டோரியல். உங்களுக்கு போஸ்டல்ல ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அரசு தேர்வுகள் இயக்கத்திலிருந்து இப்ப 10th ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா 10th ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன். இதை எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல லெஃப்ட் சைட்ல உங்க நேம் எழுதிக்கிங்க, பிளாக் லெட்டர்ல எழுதிக்கிங்க. ரைட் சைட்ல உங்க எக்ஸாம் ரோல் நம்பரை எழுதிக்கிங்க. அதாவது இப்ப நீங்க எழுதின 10th எக்ஸாமோடைய ரோல் நம்பர். இதுல முதல் காலத்துல என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்திருப்பாங்க, ரெண்டாவது காலத்துல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் கோட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்தது மூணாவது காலத்தில் உள்ள பாக்ஸ்ல நீங்க என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண போறீங்களோ அந்த சப்ஜெக்டை மட்டும் டிக் பண்ணுங்க. ஸ்கேன் காப்பியை பொறுத்த வரைக்கும் இதை அப்ளை பண்றதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 275 ரூபாய். கீழே டோட்டல் அமௌண்ட் போட்டுருங்க. நீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போட்டீங்கன்னா 275 ரூபான்னு போடுங்க. அதுக்கு மேல போட்டீங்கன்னா எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு போட்டுறீங்களோ அதை ஆட் பண்ணி டோட்டல் வேல்யூ நீங்க இதுல போட்டுருங்க. இல்ல அதுக்கு மேல நீங்க அப்ளை பண்றதா இருந்தா, அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மேல அப்ளை பண்றதா இருந்தா எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அந்த டோட்டலை அங்க போடுங்க. அதுக்கு கீழே உள்ள பாக்ஸ்ல ஸ்கேன் காப்பி நீங்க எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னு அதுல நம்பர் போடுங்க. ஒரு சப்ஜெக்ட்னா 1ன்னு போடுங்க. இல்ல அதுக்கு மேல எத்தனை சப்ஜெக்ட் பண்றீங்களோ அந்த நம்பரை போடுங்க. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல முதல் பாயிண்டா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸ்கேன் காப்பியை என்னைக்கு டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத அரசு தேர்வுகள் பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு லிங்கை ரிலீஸ் பண்ணுவாங்க. வீடியோ அப்டேட் பண்ற அந்த டைம்ல மிஸ் பண்ணாம பாருங்க. அதுல உங்க எக்ஸாம் ரோல் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணி உங்க ஆன்சர் சீட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்கேன் காப்பியை யாரு வாங்கினாங்களோ அவங்க தான் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ண முடியும். இந்த டைம்ல இருந்து ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதை நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். எங்க அப்ளை பண்றது அப்படின்னா, ஆபீஸ் ஆஃப் தி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அதாவது மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆபீஸ். இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். அங்கதான் நீங்க போய் அப்ளை பண்ணணும். ஸ்டூடெண்டோ இல்லட்னா பேரண்டோ இல்லட்னா உங்க கார்டியன் யாராவது 3 பேர்ல ஒருத்தர் நேர்ல போய் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணணும். அடுத்தது டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல கேண்டிடேட்டோ இல்லட்னா பேரண்டோ யாரோ ஒருத்தர் சைன் பண்ணணும். அடுத்தது நோட்னு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்கான்னு பார்க்கலாம். ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷன், அதாவது இந்த ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷனை எங்க போய் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நீங்க லாஸ்டா எங்க படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல போய் சப்மிட் பண்ணணும். பிரைவேட் கேண்டிடேட் எங்க போய் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க லாஸ்டா எங்க எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த எக்ஸாம் சென்டர்ல போய் சப்மிட் பண்ணணும். என்னைக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 22/5/2026 இருந்து 27/5/2026 நீங்க சப்மிட் பண்ணணும். என்ன டைமிங்ல சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, மார்னிங் 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும். சண்டே, அதாவது 24/5/2026 அன்னைக்கு நீங்க சப்மிட் பண்ண முடியாது. நல்லா கவனிச்சிங்க. இந்த ஸ்கேன் காப்பி அப்ளிகேஷனை நீங்க இங்க சப்மிட் பண்ணணும். அதே ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது போல அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அங்க அந்த ஆபீஸ்ல போய் நீங்க சப்மிட் பண்ணணும். இதே ஃபார்ம் தமிழ்லையும் கொடுத்திருக்காங்க. நீங்க தமிழ் ஃபார்ம் இல்ல இங்கிலீஷ் ஃபார்ம் எந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் எடுத்த பிறகு அதை ஃபில்அப் பண்ணி கீஸ் கூட நீங்க கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். ஆன்சர் காப்பியை டவுன்லோட் பண்ண பிறகு அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ரீவேல்யூஷன் போடணுமா இல்ல ரீடோட்டலிங் போடணுமா அப்படின்னு தரவா செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா ரீவேல்யூஷனுக்கு வேற அப்ளிகேஷன் ஃபார்ம்,
ரீடோட்டலிங்க்கு வேற அப்ளிகேஷன் ஃபார்ம். ரீவேல்யூஷன் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்க மார்க், அதாவது உங்க ஆன்சர் ஷீட்ல உள்ள ஆன்சருக்கெல்லாம் மார்க் கம்மியா வேல்யூ பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். உங்க ஆன்சர் ஷீட்ல உள்ள ஆன்சரை வேல்யூ பண்ணாம, அதாவது கரெக்ஷன் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா நீங்க ரீவேல்யூஷன் போகாதீங்க, ரீடோட்டலிங் அந்த ஃபார்மை தான் ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணணும். உங்க ஆன்சர் ஷீட்ல ஆன்சரை கரெக்ட் பண்ணிருக்காங்க, ஆனா மார்க் போடாம இருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்க ரீவேல்யூஷன் போகாதீங்க, ரீடோட்டலிங் தான் போகணும். உங்க ஆன்சர் ஷீட்ல உங்க ஆன்சருக்கு மார்க் போட்டிருக்காங்க, ஆனா அந்த மார்க்கை ஃப்ரண்ட் பேஜ்ல கொண்டு வந்து ஆட் பண்ணல அப்படின்னா அதுக்கு நீங்க ரீடோட்டலிங் போகணும். உங்க ஆன்சர் ஷீட்ல டோட்டல் மார்க்ல மிஸ்டேக் இருந்துச்சு, அதாவது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் போகலாம். உங்க ஆன்சர் ஷீட்ல உள்ள மார்க் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டோட அதிகமா இருந்துச்சு மார்க் அப்படின்னா நீங்க ரீடோட்டலிங் போகணும். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணும்போது முன்னாடியே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் பண்ண பிறகு என்ன மார்க் வருதோ அதுதான் ஃபைனல் மார்க். இப்போ உள்ள மார்க்கோட கம்மியா வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபைனல் மார்க். அதனால நீங்க ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூஷனுக்கு ஒரு சப்ஜெக்டுக்கு 505 ரூபாய், ரீடோட்டலிங்க்கு ஒரு சப்ஜெக்டுக்கு 205 ரூபாய். ஃபீஸை நீங்க கேஷாக தான் பே பண்ண முடியும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது வேற ஏதாவது டாக்குமெண்ட் தேவைப்படாது, இருந்தாலும் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை எடுத்துக்குங்க. இந்த ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதோடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் மேக்ஸிமம் வந்துடும். ரிசல்ட்டை எந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் மார்க் சேஞ்ச் ஆயிருக்கோ, அதாவது கம்மியானாலும் பரவாயில்ல இல்ல அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, மார்க் சேஞ்ச் ஆனவங்களுக்கு மட்டும் அந்த ரோல் நம்பரை டிஸ்பிளே பண்ணி ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. மார்க் சேஞ்ச் ஆகல அப்படின்னா அந்த லிஸ்ட்ல உங்க ரோல் நம்பர் இருக்காது. ரிசல்ட்டை ஆன்லைன்ல தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ணும்போது நான் வீடியோ அப்டேட் பண்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு பிறகு நீங்க புது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கான லிங்க்கும் கொடுப்பாங்க. ஒரிஜினல் மார்க் ஷீட் வரும்போது உங்க புது மார்க் தான் அதுல வரும். 10th 12th அரியர் பிரைவேட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு திருப்பூர்ல பெஸ்ட் டுட்டோரியல் முகில் டுட்டோரியல், இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல், பெஸ்ட் கோச்சிங், ஸ்பெஷல் கைடன்ஸுக்கு முகில் டுட்டோரியல். உங்களுக்கு போஸ்டர்ல ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.